ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோடனே கோஸ்லாடாக இருக்க நீயே தான் கட்டுறாங்க. அவருக்கு வந்து ஃபர்ரை கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய யான் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீக்கிட்ட ஒரு ஒரு ஃபர்ரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவருக்கு வந்து இந்த ஃபர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப வருஷமாக அவர் தேடிட்டு இருந்தது. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி ஹீரோட்ட சண்டை போடுறது அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ சண்டை போட்டே ஆகணுமா? ஆமாம் அப்படின்னு. அப்படின்னா சோல் லாக்கிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நீ அதை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டுனா அவர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சண்டை போடுவார், அதை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அவரும் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இங்கே வந்து ஹீரோவையும் அவங்களோட அசிஸ்டண்ட்டையும் கட்டுறாங்க. ஹீரோ வந்து அங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வில்லியை நம்ம வந்து அவங்கள இனிமேல் வில்லின்னு சொல்லலாம், வில்லியை அடைச்சி வச்சிருக்க இடத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே சரி யார்கிட்டையும் சொல்லாத, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே வரும்போது கரெக்டாக அங்கே யான் இருக்கார். யான் வந்து இவரை மாதிரி நம்மளுடைய ஹீரோ மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு நேராக உள்ளே வராரு. என்ன இவர் வியர்டாக நடந்துக்கிறாங்கன்னு அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கேட்டாலும் கூட யாருமே அவரை தடுக்கல. இங்கே வந்து வில்லி நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அப்படியே டயர்டாகவே இருக்காங்க. இவன் இப்படி தானே இருக்கா, அப்புறம் என்ன அங்கே வியர்டாக நடந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே சோல் லாக்கிங் ஸ்டோன் கிட்டே ஏதோ பிரச்சனைன்னு இவருக்கு தெரிய வருது. உடனே அவர் இங்கேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளேயே யான் வந்து அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ கிளம்பி போனோடனே இவர் வேகமாக வந்து பார்க்கும்போது அங்கே முன்னாடி இருக்கவங்க இவரை பார்த்துட்டு என்னது இப்போ தானே போனாருன்ற மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து அவர் தள்ளி விட்டுட்டு நேராக உள்ளே வந்து பார்க்குறாரு. இவங்க கேட்கவே செஞ்சிடுறாங்க, சோல் லாக்கிங் ஸ்டோனுக்கு பாதுகாவலராக இருக்கவங்க, இப்போ தானே உள்ளே போனீங்கன்னொடனே இவருக்கு தெரிஞ்சிருது யாரோ உள்ளே வந்திருக்காங்கன்ட்டு. நேராக வந்து பார்த்தா அதே மாதிரி யான் கையில் அந்த ஸ்டோன் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஸ்டோனுக்காக நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை அதை கொடுத்துட்டு நான் கிளானே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டும்போது, என்ன தைரியம் தான் நீ என்னை திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறாங்க. செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. அங்கே மேலே சண்டை போட்டுட்ருக்கிறது நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களை வந்து நம்ம இதுக்கப்புறம் ஜீன்னு சொல்லலாம், ஜீயும் வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு போங்க போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னும் போது நம்மளோட ஹீரோயின் ஜீட்டை கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. உன்ட்டையே நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்படி நான் சொன்னோடனே நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பும்போது அவங்களோட கிளிப்பை பார்த்துறாங்க. ஜீ வந்து என்ன ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்கன்னா, அன்றைக்கி இந்த கிளிப்பை வச்சுட்டு ஹீரோ பாராட்டினதையும் ஒரு கவிதை சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் வந்து அவங்களோட கிளிப்பை எடுத்து ஹீரோயினை குத்துறதுக்காக வராங்க ஜீ. அந்த சமயத்தில் கரெக்டாக செங்கி வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டோன்னா அவங்க பயந்துட்டு கையெடுத்துடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே இங்கே ஒரு ரூமர் இருக்குது, இங்கே இருக்க வேலையாட்களையெல்லாம் கொடுகுணை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹீரோக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்ட்டு அப்படின்னு. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ வந்து செங்கிக்கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யான் வந்து ஸ்டோனை எடுத்துகிட்டு போயிட்டாராம், அதனால் அங்கே சண்டை நடக்குது அப்படின்னு. அப்போ நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டிகிட்டு இருந்த தொடப்பத்தையே செங்கி மேலே தூக்கி போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. சரியான சில்லி பிள்ளைமா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்க வேகமாக ஓடி வந்துட்டு வெளியே போகலான்னு என்ட்ரன்ஸில் வெளியே போக போகிறாங்க. அப்போ வந்து நம்மளோட சிம்மின் பார்த்துட்டு எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஹீரோ வந்து சண்டை போட்டு போயிருக்காரு, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. எங்கே போயிருக்காரு தெரியுமான்னு தெரியாதே அப்படின்னா அவங்க கால்கிட்ட ஒரு ஃப்ளவர் மாதிரி வர வைக்கிறாங்க. இதில் நீ இல்லை, நீ உடனே போயிடுவேன், பார்த்து பத்திரமா வந்துரு, உன்னையும் தான் நீ பத்திரமா பார்த்துக்கணும், அவருக்கு செய்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவரை காப்பாற்றிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக போகிறாங்க. டெஸ்டினியில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சிம்மின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யான் ரொம்ப அடி வாங்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் தப்பிக்கிறதுக்காக ஹீரோ வந்து அவங்கள குத்த வர சமயத்தில் அந்த ஸ்டோனை கொண்டு வந்து நடுவில் வச்சுடுறாங்க. அவரோட ஃபோர்ஸ்னால ஸ்டோன் 2ஆக உடஞ்சிருது. அப்படி உடையும் போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வார்டு மாதிரி ஓப்பன் ஆகிடுது. அந்த வார்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஹீரோ மாட்டிக்கிறாரு, உள்ளே போய்ட்றாரு. நிறையா அங்கே வந்து ஈவிலோட சோல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக அவர் வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டுட்டு இருந்த ஃபைட்டு எல்லாமே அங்கேருந்து நீ வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ இங்கே வேறு வார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து யானுக்கு தெரியல. ஏய் நீ எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்க, ஐஸ் ஃபேஸ் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு நீ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே ஹீரோ உள்ளே இருக்கிற சோல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்க சமயத்தில் நம்மளோட ஹீரோயினும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு நைட் டைலும் அங்கே இருக்கிறத பார்த்த அந்த நெய் என்ன பண்ணுறாருன்னா அவங்ககிட்ட வந்து பேசுகிறாரு. இங்கே பாரு,
ஆனால் யான் வந்து அங்கே போயிட்டாரு. இப்போ வெறும் ஹீரோயினும் நீ மட்டும் தான் இருக்காங்க. நீ வந்துட்டு சொல்கிறாரு, நீ தான் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கியா, உனக்கு வேணால் நான் என்னோடய பவர்ஸை கொஞ்சம் கொடுக்குறேன், நீ வேணால் உன்னோடதுல எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியல, அவங்களோட டெய்ல்ஸ் எல்லாம் ஃபுல்லாத்தையும் எடுத்துடுறாரு. இவங்கள நார்மலான ஒரு ஃபாக்ஸாக மாற்றிடுறாரு. மாற்றினோடனே ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த பவர்ஸை வச்சுட்டு சரி நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேராக ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வந்துடுறாங்க. அங்கே இருக்க சோல்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபயர் ஃபாக்ஸாக மாறிடுறாங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த சோலை எல்லாம் கொண்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் நம்மளோட வெளியே வந்து ஜீஹோவை காட்டுறாங்க. ஜீஹோவும் வந்து ஹீரோவும் யானும் சண்டை போடுறதுக்காக அதை தடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ அந்த வார்டை பார்த்தோன்னா அவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க. நேராக அவங்களும் அது உள்ள விழுந்துடுறாங்க. இதையே ஹீரோ பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது அந்த சோல்ஸ் எல்லாம் வந்து ஜீஹோவும் தாக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஏதோ ஒரு பவர் வெளியே வருது. இதை பார்த்தோன்னே இது ஜென்ரலோட பவர்னு ஹீரோக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் இந்த ஃபாக்ஸ் வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் அவங்க காலையவே வந்து சுட்டுக்கிறாங்க. அதை சுட்டுட்டு கத்தும்போது நம்மளோட ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பவர்ஸை வச்சு எல்லா சோலையுமே வந்து சீல் பண்ணிடுறாரு. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் ஒரு டென்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சோலை லாக் பண்ணோன்னே நம்மளோட ஹீரோயினும் வந்து ஒரு டீமன் மாதிரி தானே, ஒரு ஸ்பிரிட்டு தானே, அதனால் அவங்களும் என்ன ஆகிடுறாங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இது எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு ஜீஹோ கேட்க, நீ எப்படி உள்ளே வந்தேன்னு ஹீரோ கேட்க, அவங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நம்மளோட ஹீரோயினும் நிமிர்ந்து ஹீரோவை பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களோட கடவுளை ஹீரோ வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அப்படியே சுருண்டு கிடக்கிற மாதிரியும், ஹீரோயின் வந்து இந்தாங்க என் கையில் அடிபட்டுருக்குல, இதை வேணால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கவும், இதை வந்து அவர் சாப்பிட்றதுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அழுகுறாங்க. அப்படி அழுகும்போதே அவங்களுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. அப்படி முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஜீஹோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கைக்கு கட்டு போகிறதுக்காக ஹீரோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஜீஹோ அதை தொட்டுறாங்க. அது வழியில் கத்துது. அதனால ஹீரோ வந்துட்டு நான் கட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர் வச்சு கட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோவாக எனக்கு அதெல்லாம் செய்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜீஹோ கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய கட்டு போட்டுவிட்டிங்கன்னா அவங்களால எப்படி நடக்க முடியும் அப்படின்னு. உடனே ஒன்றும் இல்லை, நீ உன்னோட ஃபயர் அங்கே போடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுவும் ஃபயரை போடுது. உடனே இப்படி ஆட்டை அப்படி சொல்லிட்டு ஊதி அணைச்சி விட்டுறாரு. இப்போ சரியாக போயிடுச்சா, நல்லா டைட் ஆயிடுச்சு, இனிமேல் நீ நடக்கலாம் அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்காங்க. உடனே இது நல்ல புத்திசாலியான ஒரு நரியாக இருக்குது அப்படின்னா, புத்திசாலியெல்லாம் இல்லைம்மா இது ஒரு முட்டாள் அப்படின்னு, இல்லை நான் இதை நிரூபிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையிலேயே ஊதி நெருப்பு வர வச்சுருது. கையை சுட்டுக்குது. பற்றியா நான் சொன்னேன்ல இது முட்டாள் அப்படின்னு. ஆமாம் நான் ரொம்ப முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே ஜீயை கட்டுறாங்க. ஜீ வந்து நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை காணும் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்க அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க, அவன் இல்லைன்னா நீ சந்தோஷத்தானே ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வருவா போவா, நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து அந்த பக்கம் போயிருக்காரு அப்படின்றதையும் நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டண்ட்டு வந்து ஹீரோயின்ட்டே சொல்கிறாங்க. அதை ஜீட்டையும் சொல்லிடுறாங்க. இங்கே ஹீரோயின் ஹீரோ ஜீஹோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்காக ஜீஹோ வந்து சுகர் பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து உன்னோடைய நெருப்பை விட நான் வந்து ஐஸ் தான் என்னுடைய பவரு, என்னால் நெருப்பை தைக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனால் அது நான் ஃபாக்ஸ் கிட்டேருந்து நெருப்பு வரல, அவன் என்னை ஏமாற்றிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இப்போ பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் நேராக ஹீரோ மேலே தள்ளி விட்றாங்க. ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் முழிச்சு பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னோடனே அவங்க பசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே இவர் நெருப்பத்தை வச்சு அந்த பொட்டேட்டோவை வேக வச்சு நம்மளுடைய ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. நான் என் வாழ்க்கையிலே 30,000 வருஷத்துக்கு அப்புறம் நான் சாப்பிட்ற ஒரு சூப்பரான டிஷ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக அதை சாப்பிட்றாங்க. ஜீஹோ வந்து அவங்க கையில் ஒரு ட்ராகன் ஸ்கேல் இருக்குது, அதை வச்சுட்டு நீ தான் எனக்கு காப்பாற்றன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நம்மளுடைய ஃபாக்ஸும் தனியாக உட்காந்துருக்கும் போது ஹீரோ வந்து அதை கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்துட்டு அதை தள்ளி வச்சுட்டு படுத்து தூங்குறாரு. அதை தள்ளி விட்டோன்னே உடனே ஃபாக்ஸ் அழுகுது. அவர் தூக்கி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டோன்னே எங்கள் அம்மா கிட்டே நான் செஞ்ச மாதிரியே ஹீரோக்கிட்டே நான் செஞ்சேன், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அதை இறக்கி வச்சுட்டு திரும்ப தூங்கிட்டுறாரு. அப்போ தூங்கும்போது ஹீரோயின் வந்து சுற்றி வந்து பார்க்குறாங்க. அப்புறமா அவர் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவரோட லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட போய் மெல்லமாக கிஸ் பண்ணிடுறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ முழிச்சு பார்த்துட்றாரு. முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டோடனே உடனே அவங்க திரு முழிச்சிட்டு கீழே இறங்கி ஓடி போயிடுறாங்க. உடனே இங்கே கட்டுறாங்க. ஷூ வந்துட்டு தேடிட்டு இருக்காரு. எங்கே போனாங்க நம்மளுடைய
பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வந்துட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி யானும் ஹீரோவும் சண்டை போட்டாங்க, அதில் வந்து பிரின்சஸும் போய் அந்த வார்டுக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு. சரி அவங்களுடைய கார்டியன் இருக்காங்களா அவங்கள கொண்டு போய் சிறையில் அடைங்க, அவங்க ஒழுங்காக அவங்கள பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்களையும் கொண்டு போய் சிறையில் அடிக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு பொழுது அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு போல். ஜிஹோ ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாக்ஸ்க்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வயிறு வலிக்குது போல் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அதனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக் ஆக்குறாங்க, ஜிஹோவும் சரக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க ஃபாக்ஸ் கிளான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானது, இவங்க ஏதோ செஞ்சுருக்காங்க அதனால தான் கன்சீவ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையா, நீ என்ன ஃபாக்ஸ் கிளானா, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ஆமாம் அதுவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துச்சு நீ யாரால் எப்படி ஆன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, நான் வந்து ஹீரோவோட நெருங்கணும்னு நினச்சது உண்மைதான், கடவுளை கடைசியில் எனக்கு பிள்ளையே வர வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஃபாக்ஸ்க்கு இது மாதிரி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோடனே ஹீரோவோட பவர் தான் ஃப்ளவர் ஆச்சு, அதை பெருசாக வர வச்சு தன்னுடைய ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த வாடையவே உடச்சிட்டு இவங்க 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ வந்து ஜிஹோ கையில் தான் ஃபாக்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு நான் இந்த ஃபாக்ஸை கொண்டு போய் வச்சுக்கிறேன், எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இதோட பெரிய பிரச்சனை இல்லை, நானே இதை செய்யணும்னு தான் நினச்சேன், இது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து ஃபாக்ஸை பிடுங்கிடுறாங்க. அப்போ வந்து அந்த ஜிஹோ சொல்கிறாங்க இது சின்ன ஃபாக்ஸ் தானே, நானே வச்சுக்கிறேன், நீங்கள் லார்ட் இதெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு. நான் சின்ன ஃபாக்ஸ் இல்லை, எனக்கு 30,000 வருஷம் ஆயிடுச்சு, நான் வந்து 9 ஃபாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி 1 மாதமாவது கொடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஒரு மாதிரி செய்கிறாரு, முடியாதுன்ற மாதிரி. 10 நாளாவது கொடுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இவர் மறைஞ்சே போயிடுறாரு. அப்போ வந்து நேராக ஹெவன்லி பேலஸ்க்கு வந்துடுறாரு. அவர் வந்துட்டு அவருடைய இடத்துல கொண்டு வந்து நம்மளுடைய ஃபாக்ஸை வச்சுட்டு நீங்கள் சமத்தாரு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அழுகுறாங்க, அழுகெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு அங்கே போகிறாங்க. அந்த சமயத்தில் ஜிஹோ வந்து அவங்களோட இடத்துக்கு வந்தோன்னா அவங்களோட அசிஸ்டண்ட் அவங்க வந்து காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு எங்கே நம்மளுடைய கார்டியனை காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து சிறையில் வச்சுட்டாங்க, நீங்கள் போகும்போது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னா எங்கே அப்படின்னா அந்த ஐஸ் சிறையில் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க வேகமாக ஓடி வராங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கார்டியன் வந்து அங்கே இருக்க ஒரு பறவை மாதிரி இருக்குது, தேனி மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது. அது ஒரு சிட்டுக்குருவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிட்டுக்குருவி சைஸில் தேனி மாதிரி ஆனால் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டண்ட்டை வந்து தாக்குது. இதை வந்து நம்மளோட ஜிஹோவும் பார்த்துட்டு அவங்களும் போகிறாங்க, அவங்களுக்கும் செம்ம அடி. ஆனால் அந்த சமயத்தில் அவங்கள வந்து சாகிற மாதிரி வர சமயத்தில் அப்படியே ரொம்ப அடி வாங்கின சமயத்தில் நம்மளுடைய ட்ராகன் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றி எல்லாத்தையும் கொல்லும்போது அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டு அவங்க அங்கே விழுந்துடுறாங்க. அப்போ ஜிஹோ எழுந்திரிச்சு வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவங்க வந்துட்டு உண்மை இல்லை இது பொய் அப்படின்னா, இல்லை நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ கட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது, தேன் ஒழுகிறது மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்திருக்காரு. இது ஒரு மெடிசன் போல், அதில் இருக்க முள் வந்து ஹீரோ கொத்திடுது. அப்படி இருந்தாலும் அந்த மெடிசன் எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு ஃப்ரீஸான ஒரு குளத்துலேருந்து தாமரையோட பூ மாதிரி ஒன்றையும் எடுத்துக்கிறாங்க, விதை மாதிரி ஒன்று இருக்குது அதையும் எடுத்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் யாரோ அல்ட்ரா சத்தம் கேட்குது, அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ராகன் தான் இருக்கார். அவர் வந்து இவங்களோட ஜென்ரல் இல்லையா, அவங்கள பார்த்தோன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சுன்ட்டு யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் இவர் வந்து சொல்கிறாரு இது என் பொண்ணு, ஏற்கனவே நான் உனக்கு காப்பாற்றிருக்கேன், அப்போ தான் என்னுடைய ஸ்கேலை உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னால சொல்லியிருப்பாரு. இது என் பொண்ணு, இவளுக்காக தான் நான் இத்தனை நாள் இங்கே இருந்தேன், இனிமேல் நான் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் தான் என் பொண்ணை பார்த்துக்கணும், அவளுக்கு இருக்க நோயை நீங்கள் குணப்படுத்தணும் அப்படின்னா இவர் சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஃபாக்ஸை கட்டுறாங்க. நம்ம ஃபாக்ஸ் அவர் போட்டிருந்த ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு, அதுலேருந்து எகிரி குதிச்சு சிமீனை போய் பார்த்துருப்பாங்க. சிமீனை பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிமீன் இந்த மாதிரி நான் வந்து யார் தெரியுமா அப்படின்னோடனே ஐயோ ஹீரோயின் எப்படி ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அது கூட பரவாயில்ல, நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு. என்ன பண்ணீங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது வேணா கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 பையன் இருக்கு, உங்களை ஏமாத்திட்டார் ஹீரோ அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்துச்சு என்னது ஏமாந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகும்போது ஒழுங்காக வந்து என்னென்ன நடந்ததை எழுதி காமிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அதே நம்ம ஹீரோ வந்து ஜிஹோவுக்கு தன்னுடைய பவர்ஸ் எல்லாம் கொடுத்து ஓரளவு சரி பண்ணும்போது ஜிஹோ வந்து கொஞ்சம் தெளிவானு சொல்கிறாங்க, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, இவன் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கள் அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்படி திரும்பிட்டு அவனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கார்டியனை பார்த்துட்டு. அதே நம்மளோட ஹீரோயின் போயிட்டு சிம்மிங் கிட்ட பேசிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நேராக வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க மேலே அந்த ஸ்பெல் போட்டிருந்தாங்களே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சின்ன ஸ்பெல்லை போட்டு என்னை இங்கே உட்கார வைக்கின்னு சொல்லியிருக்காரு பாரு, இதை கூட என்னால் தாண்ட முடியாதா அப்படி சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. அதே கோஸ்ட் லாடுக்கு அவங்க கோஸ்ட் வேர்ல்டுக்கு நம்மளுடைய ஜிஹோவை தூக்கிக்கிட்டு அவர் வந்துடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹீரோ கிட்ட அந்த ஷூ என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 2 மாதம்
கழிச்சு அனுப்பிச்சிங்கன்னு அவர் சொல்கிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.